கட்டு தீனி என்றா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ ஒன்றும் பண்ணலைங்கப்பா. அப்படியா? ஏன்டா நேரம் இந்த கேம் விளாண்டுட்டே இருக்கிறியாடா நீ? அப்போனாதைக்கு எது ஐயா அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு இன்னும் வெடி போட்டுருக்குற? 2 அடி ஒன்று போடு, 2 குத்து. என்னதுங்க இது? நான் உங்களை அடிக்கணும்னு சொல்கிறீங்களா? இவனை பிள்ளைய வைத்ததுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கி போட்டுருக்கலாம் போட்டிருக்குது. பொங்கியா சாப்பிட்ருக்கலாம். சரி, ஆனால் நீ என்னோட கப்பலை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்ட. படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வேணும்னு சொல்லி எவன் கூட ஊறிச்சிட்டு இருக்கிறவங்க பொண்ணு. அட உங்கள் அக்காளை பற்றி இது தேவையில்லாமல் இதுக்கப்புறம் ஏதாவது பேசி வச்சுக்கோ. அவளை கையை விடும்போது ஃபஸ்ட்டு நீ என்ன? உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கமக்க எந்நேரம் மேலே சத்தத்தை பார். வரண பண்ண அடே ஜிம்மி கட்டு தீனி என்றா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ? ஒன்றும் பண்ணலைங்கப்பா. அப்படியா? ஏன்டா நேரம் இந்த கேம் விளாண்டுட்டே இருக்கிறியாடா நீ? எங்கேயாச்சும் உருப்படுறதுக்கா? அப்போ நீங்கள் போங்க, நீ உங்கள் வேலையை பாருங்க. நீங்கள் டிவியில் தான் நியூஸ் இருக்குமா, அதை போட்டு பாருங்க போங்க. அது இருங்க அப்போனாதைக்கு இரு. ஐயா அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மறுவாத 20 ஒரு குட்டி பையன் நீ. அப்போ இது என்ற டிவி அதே மட்டும் உன்னை போட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு. அம்மா உங்களை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுங்க. நீங்கள் சரியான மெண்டல் தானுங்க. ஓ அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒன்று பண்ணு, உங்கள் அப்பா மெண்டல் தானே. எதுக்கு இன்னும் வெடி போட்டுருக்குற? 2 அடி ஒன்று போடு, 2 குத்து. என்னதுங்க இது? நான் உங்களை அடிக்கணும்னு சொல்கிறீங்களா? அட இல்லைடா, உருப்படியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறியா நீ? சொல்லு. பொழுது அன்னைக்கு பாரு, அங்கே உக்காந்துருக்குற சோத்தை தின்ற. இப்போ ரொம்ப சந்தோஷங்கப்பா உங்களோட அட்வைஸ்க்குங்க. சரிங்களா? அட நில்றடே, கட்டுத்தே நில்லு. பாடுறா, நான் உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்டா நான். இது எதுவுமே நீங்கள் எனக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியலைங்க. என் டிவி போட்டு உடச்சி போட்டீங்க, இதை உதவிங்களா? சொல்லுங்கள், இதில் என்ன அன்பு இருக்குதுங்க? டே தம்பி, தகப்பனை மன்னிச்சு போடுறாடே. நம்ம ஏதாச்சும் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணலாம்டா. வாடா. என்னங்க பண்ணுறதுங்க? அட அப்பனுக்கு தெரியலடா. நம்ம என்ன வாக்கிங் போகலாம், இல்லை பிளே பால் இது விளையாடலாம். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வராது. சைக்கிளாக ஓட்டிகிட்டு வரல. வாடா. சைக்கிளுங்களா? சைக்கிள் ஓட்ட கூப்பிட்றீங்களா நீங்கள் இப்போ? சரி வாங்க வாங்க, போய் தொலைல வாங்க வாங்க. இவனை பிள்ளைய வைத்ததுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கி போட்டுருக்கலாம் போட்டிருக்குது. பொங்கியா சாப்பிட்ருக்கலாம். சரி இருக்குதுங்க, வெச்போசி பீச்சில் இருக்குதுங்க பைக் ரைடுங்க. அங்கே போய் வாங்க, சைக்கிள் ஓட்டலாம் வாங்க. பேச்சை பாரு, அவனையும் பாரு. தெளிவாக பேசி பழகடா ஃபஸ்ட்டு. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம GTA 5 வந்து டேடிஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் இருக்குது. ஸோ அந்த மிஷன் தான் விளாட போகிறோம். ஆனால் வந்து சன்கிட்ட இருந்தால் ஆரம்பிச்சிருக்குது. ஜிம்மியோட டிவியை உடச்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக அவன் வந்து எந்த வேலைக்குமே போக மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் கேம் விளாண்டுட்டோம், எங்கேயாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு தான் அவன் இருக்கான். அப்படிங்கிறதுனால வந்து அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல அவன் மேலே. ஸோ அதனால் எதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது சரி வா சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஊரில் பைக்குன்னு தானே சொல்லுவாங்க சைக்கிளை. ஸோ வெஸ்புச்சி பீச்சில் வந்து அந்த சைக்கிள் இது இருக்குது, ட்ராக் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நார்மலாக வந்து ரொம்ப ஒரு அப்பா மகனுக்குள்ளே எப்படி ஒரு இது இருக்குமோ, ஸோ அந்த ஒரு பாண்டிங் வந்து நமக்கு அழகாக இதில் காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஓகே போகணும். இப்போ நம்ம அந்த மார்க் காட்டுது பாருங்கள், அங்கே போயிட்டோம்னா அந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்க்கிங்கை போட்டுருவோம். வாடா வாடா, கடுத்து நீ இறங்கி வாடா. இன்னும் வரமாட்டேங்கிறான், அப்படி நின்று இருக்கான். வா வா வா. ஓகே, அங்கே தான் மார்க் காட்டுது பாருங்க. ஓகே, சைக்கிள்லாம் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் எல்லோ மார்க் காட்டுது, அங்கே போயிடுவோம். ஓகே, இதில் ஏதோ ஒரு பைக்கை வந்து செலக்ட் பண்ணணும். சும்மா அதுக்கு கிளிக் பண்ண மிதிச்சிட்டான். இப்போ இந்த ரேஸில் நான் மட்டும் ஜெயிச்சு போட்டேன்னா எனக்கு புது டிவி வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள். சரிங்களா? அப்போ நீ தோற்று போட்டீங்கன்னா உருப்படி ஏதாச்சும் வேலையை பார்க்கணும். சரியா? சைக்கிளை பார்த்தாலே நமக்கு அந்த நமக்கு தானே வருது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விட
தெரியாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியல ஸ்பீடாக போகிறது எப்படின்றது இவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கல. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் இப்போ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன், அங்கே ரீச் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் அது தெரிலிங்க, மெதுவாகவே அமுத்திட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ தான் போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி ஸ்பீடாக ஷிஃப்ட்டு அது அமுத்தி பார்த்தேன், வரல. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அமுத்தினோம்னா என்ன காமிக்கிறாப்புல பாருங்க கையில். வந்துட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் போலையே. இப்போ இங்கே வேறு தோற்று போட்டிங்க சரிங்களா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு டிவி வாங்கி தரீங்க அவ்வளவுதான். டே அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அப்பன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லைடா. ஆனால் பரவாயில்லைங்க, இப்போ இது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குதுங்க. குடும்பமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமாண்டா கோமட்டலையா, நல்லா தான் இருக்குது. எப்படி நான் எப்படி சூப்பராக ஓட்டணும் அப்போ? ஆமாம், உங்களுக்கு என்னது நீங்கள் பண்ணுன்னு என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நேரம் முகத்தை இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த வயசுக்கு அப்புறம் எதுக்கு கை முடிச்சுட்டு நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிறீங்க? நீங்கள் இருக்கிறாள் அக்கா கறி அவ்வளோ என்னைக்கா தொலை பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? அடே உங்கள் அக்கா ட்ரேசி என்ன உன்னை மாதிரி சேட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாளா, இல்லை ஏதாவது கிட்னாப்பர் கிட்ட மாட்டுறாளா, இல்லை என்ன பண்ணுறா? ஆனால் நீ என்னோட கப்பலை தூக்கி அவனுக்கு கொடுத்துட்ட. படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வேணும்னு சொல்லி எவன் கூட ஊரிச்சிட்டு இருக்கிறவங்க பொண்ணு. அட உங்கள் அக்காவை பற்றி இது தேவையில்லாம இதுக்கப்புறம் ஏதாவது பேசி வச்சுக்கோ. அப்போ என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் அவள் பண்ணுறது இதுதானுங்க. இதை அவள் பண்ணிட்டு இருக்கிறா. ப்ரொடியூசர்ஸு கூட ஆக்டர்ஸு கூட எல்லாம் ஊர் சுற்றி இருக்கிறானுங்க. அட என்றா சொல்கிற நீயே? வாங்க எனக்கு தெரியுது, எனக்கு கப்பல் தெரியுதுங்களா? அங்கே தான் இதெல்லாம் நடக்குதுங்க. அந்த கப்பல் தானுங்க அது. பார்த்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு போகிற கப்பல் மாதிரி தெரியுதுங்களா? அங்கே தாங்க எல்லா சேட்டையும் அங்கே தான் நடந்துட்டு இருக்குதுங்க. உள்ள வயசு பொண்ணுங்க, ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நீ இதுக்கு தான் கரெக்டாக இங்கே நீ கூட்டு வந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். வந்து வச்சுக்கிறேன்டா உடனே நான். அப்பப்போ இருங்க கோவப்படாதீங்க. ஓகே ரைட்டு, கடலுக்குள்ளே குதிச்சிட்டாப்ல நம்மளால். இந்த மாதிரி கேள்விப்பட்ட எந்த அப்பம் தான் போகாமல் இருப்பான் சொல்லுங்கள். ஓகே, நீச்சல் அடித்து நம்ம அங்கே போகணும். நீச்சல் அடிக்கிறது ஓகே தான், ஆனால் ரொம்ப நேரம் உள்ளே இருந்தோம்னா மூச்சு முட்டி செத்து போயிடுவோம் நினைக்கிறேன். வெளியே வந்துடும். அப்படியே போவோம், மேலாப்பில் போவோம் நம்ம. ரைட்டு, அந்த கப்பல் தான். இந்த கடல் இது ஸ்விம்மிங் இது நல்லா தான் இருக்குது. அடியில் சூப்பராக செட்டப் பண்ணியிருக்கானுங்க. கடலுக்கு அடியில் வந்து, ஆனால் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, இவ்வளோ கிளியராக இருக்குமான்னு தெரியாது. அப்படியே நீந்து அங்கே போயிடுவோம். என்னடா பண்ணிட்டு தூக்கி போனது என்கிட்ட. நீ மகளே கிளம்பு, வீட்டுக்கு போலாவா. அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஆமா நண்பா, நீ அவளை அவமானப்படுத்துற. அடியே இவனுங்க இங்க கவர்ச்சி படம் எடுத்துட்டு இருக்கிறானுங்க. அது ஊர் பூரா தான் எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா போன வேற நம்ம வீடு கூட வாடகை கொடுத்தாங்க. அதுக்கு எது உங்க வீட வாடகை கொடுத்தீங்களா? ரொம்ப காமெடியான விஷயங்க அது. இருக்கட்டும், பரவாயில்ல, நீ கிளம்பு, நம்ம போலாவா. அவளை கையை விடும்போது ஃபர்ஸ்ட் நீ என்ன? ஐயோ அப்பா, அவனை விடுங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு அவனை பிடிக்கும். அம்மா சொல்ற மாதிரி நீங்க ஒரு முட்டாளு தானுங்கப்பா. அப்பா இப்ப நல்லா மோசமானவனுங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு வானுங்க. அதெல்லாம் நான் வாத்துக்க, நீ வண்டியில் ஏறு ஃபர்ஸ்ட். அவனை விடாதீங்கடா. நல்ல ஃபேமிலிங்க ஆக்சுவலாக. இவனும் சரி அவனும் சரி அப்பனுக்கு பிரச்சனை கொடுக்குறது தான் இருக்காங்க. ஓகே ரைட்டு, இவனுக்கு ஃபுல்லாக வரானுங்க, வண்டி எடுத்து பேக்கில் ஃபாலோ பண்ணி தான் வரானுங்க. இப்போ இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓகே ரைட்டு, எந்த பக்கம் போகிறது? என்னடா சொல்கிறீங்க? ஐயோ. ஓகே, எப்படியாவது ஒரு எஸ்கேப்பாக இருக்கான வழியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை போட்டு தள்ளிடுவோமா? போடு சாக மாட்டுறானுங்க, என்னடா இது? ஓகே, எனக்கு தெரிஞ்சப்போ எஸ்கேப் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுட்டால் ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. பார்த்தீங்களா, நமக்கு தான் ரத்தம் தெரிக்குது. ஆக்சுவலாக 2 தடவை செத்துட்டேன் நான். இது வந்து எப்படின்னா இவனுக்கிட்ட தப்பிச்சு தான் போகணும். இவனை சுட்டு கொள்ளலாம் முடியாது, அதனால் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். அந்த வழி காட்டுது, அந்த கரெக்டாக அந்த ஒரு இடம் இருக்குது, அந்த எல்லோ கலரில் ஒரு மார்க் காட்டும், அங்கே தான் நம்ம போகணும். ஃபஸ்ட்டு இந்த வழியில் நம்ம எஸ்கேப் ஆகி வெளியே வரணும். அவனுக்கு சுட்டு இது பண்ணுவானுங்க, நம்ம வந்து அதில் எல்லாம் படாத மாதிரி எஸ்கேப் ஆகி போகிறது தான் இந்த விஷயம்.
என்னடா இது? இப்போ இதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வர்றது? அப்பா வந்துட்டோம். எங்கே ஊருக்குள்ளே போகுது? ஓகே, நேராக போயிட்டே இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சினிமேட்டிக் வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. வந்துட்டே தான் இருக்கானுங்களே. போட் ஓட்டுறதுக்கும் நல்லதாங்க இருக்குது. ஆர் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போதும் ஆர் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சினிமேட்டிக் வியூ காட்டும். அது பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ அங்கே எஸ்கேப் ஆகி போன மார்க் காட்டுது பாருங்கள், அந்த இடத்துல போய்ட்டு ரீச் ஆகிட்டோம்னா போதும். பறந்தாங்க போ. செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. அந்த கடலில் போனால் அந்த இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. செம்மங்க. ஓகே, அந்த எல்லோ கலர் காட்டுது பாருங்க, அங்கே தான். வந்துட்டோம். நான் இல்லை, உங்கள் அப்பன் தான் மெண்டல். அவர் தான்க்கா என் டிவி உடச்சு போட்டாரு, அப்புறம் பீச்சு கூட்டிகிட்டு வந்தார். அப்படி நீ என்ற நாளையும் முடிச்சு கடிக்கலன்னு கூப்பிட்டு வந்துட்டல. அவர் இங்கே வந்து உங்களுக்கு பிடிப்பாருன்னு தெரியாதுங்கக்கா. நான் எங்கே இருப்பீங்கன்னு தான் சொன்னேன். நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கண்ணை சர்றதுக்குள்ளே ஜம்ப் ஆகி அங்கே வந்துட்டாருங்க. நான் கேப் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போக நானும் வரேன். அட தொல்லைகளை இல்லை பிள்ளைகளை நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கப்பா. அட என்றது சவா. என்ன குடும்பம்டா இது? மொத்தமாக சேர்த்து கொண்டு ஓட்டுறலாமா? அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாப்புல நினைக்கிறேன். சரி, ஓகே. டேடிஸ் லிட்டில் கேர்ள் அப்படின்ற மிஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த மிஷனில் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.